அவர் சிரிக்கல, அவர்கிட்ட இல்லையே, இருந்தா கொடுத்துருப்பாரே பாவம், கொடுக்க முடியலையா? உங்களுடைய சிரிப்பு தேர் திருவிழாவில் காணாமல் போன குழந்தை கீழே விழுந்து மிதிப்படுற மாதிரி எக்கச்சக்கமான புன்னகைகள் நீங்கள் விட்டுட்டு போனது அங்கேயே அலப்பாஞ்சிட்ருக்கலாம். இருந்தாலும் புன்னகை ஒரு நாளும் முள்ளாக போனதில்லை. புன்னகை என்றைக்குமே பூவாக தான் இருக்கும். எனக்கு மறுபடியும் திரும்பி நான் லக்ஷ்மி மேடம்னுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் காட்சிக்கு வரேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஒரு பொகேன்வில்லா முள், அதன் மேலே ஒரு காரை ஏற்றிருப்பாங்க. பிரபுங்கிற கதாபாத்திரமும் கங்காங்கிற கதாபாத்திரமும் சந்திக்கணும். அந்த கார் பக்கத்தில் அவர் நின்றுட்டுருப்பார், பிரபுங்கிற கதாபாத்திரமாக திரு ஸ்ரீகாந்த் அவர்கள். மேடம் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. முள் குத்திடுச்சு அப்படின்னு. ஆனால் அதில் பூவும் இருக்கும். குமிஞ்சு பார்ப்பாங்க. தெரிஞ்சா ஏற்றினீங்க? முள்ளுன்னு நினச்சி ஏற்றி, பூன்னு நினச்சி ஏற்றிட்டேன், முள் இருந்ததை பார்க்கல. அவ்வளோதான். ரொம்ப அழகாக போகும் அந்த வசனம், மிக அழகாக போகும். எல்லா மனங்களும் வெறும் பூ மட்டும்தான். ஏறி மிதிச்சுட்டு போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு நிமிஷம் அதை பார்த்துக்கோங்க. திரும்பி வீட்டுக்கு போகும்போது கிடைக்காம கிடைச்ச குழந்தைங்க, வாராது போல் வந்த மாமணியை தோற்பேனோ அப்படின்னு பாரதி கேட்டான்னா, வரம் வாங்கி தவம் செஞ்சு பெற்றெடுத்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க. அந்த குழந்தைங்க நீங்கள் சொன்னதை அவங்க ஒரு நாளும் கேட்டது கிடையாது. நீங்கள் செஞ்சதை பார்க்கக்கூடிய ஆட்கள். இத்தனை ஜோடி கேமராக்கள் தப்ப முடியாது, ஓட முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் உங்களை சீர்தூக்கி 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 பார்த்து நமக்கான மதிப்பெண்களை போட்டுட்ருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கிட்ட இருந்து நம்மளால் தப்ப முடியாது. அதனால் மறுபடியும் இந்த ஆலயங்கிற வீடு சுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்கான அடுத்த விண்ணப்பம். ஒரே ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. மிக மோசமான பாடல், மிக மோசமான காட்சி, 10 பேர் உட்காந்து குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்கக்கூட எனக்கு கூச்சமாக இருக்குது. கையில் வந்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்கக்கூட கூச்சமாக இருக்குது. என்னுடைய மொபைலை என் பையன் தொட்டுட்டா இதெல்லாம் இருக்கான்னு நினச்சிருவானோன்னு அச்சப்படுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு குற்ற உணர்வை தூக்கிட்டு எத்தனை நாள் நடக்க முடியும்? எத்தனை நாள் நடக்க முடியும்? அப்போது இந்த தலைமுறைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. ஊர் கூடி தேரெழுக்க போகிறோம், முடிவு பண்ணிடலாம். ஊர் கூடி தேரெழுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, என்னுடைய அடுத்த தலைமுறை வந்து உட்காரும்போது அவன் அனுபவிக்கிறதுக்காகவும் பார்க்கறதுக்காகவும் பாடுறதுக்காகவும் ஆடுறதுக்காகவும் மிகச் செம்மையான எதையுமே நான் கொடுக்கலன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. 18 வயசு குழந்தையோட பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த குழந்தைங்க யாரும் இந்த பாடலை எழுதலை, அந்த குழந்தைங்க யாரும் இந்த திரைப்படத்தை எடுக்கலை, அந்த குழந்தைங்க யாரும் இந்த காட்சிகளை உருவாக்கலை. அதனுடைய மூத்த தலைமுறை உருவாக்கி முன்னால் ஒரு கன்சியூமர் சொசைட்டியை உருவாக்கி வச்சுருக்கோம். எதுவும் கிடைக்காம பசி தாங்காமல் போகும்போது கிடைக்கிற குப்பையையும் கூலத்தையும் அள்ளி அள்ளி குழந்தைங்க தின்ன மூத்த தலைமுறை பார்த்து நிற்கக்கூடிய இந்த துரோகம் நம்மளை தவிர வேற எந்த நாடும் செஞ்சிருக்காது. பொறுப்பை எடுத்துக்கிறோம். We are accountable. We are 100% accountable for what exactly the next generation is doing. இராணுவ வீரனுடைய மனைவியாக ஒரு பெண்மணி ஏறி வந்த போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு மாலையையும் ஒரு பொன்னாடையையும் ஒரு விருதையும் வாங்கிட்டு நிற்க எனக்கு என்ன தகுதின்னு அந்த பெண்மணியை பார்த்த போதும் சத்தியமாக மனசில் தோணுச்சு. எவ்வளோ பெரிய ஒரு ஒன்றை தூக்கி கொடுத்துருப்பாவ. லாசா ராமாமிர்தனுடைய ரொம்ப அழகான ஒரு பார்க்கடல்னு ஒன்று வரும். அந்த கதையில் பொறுக்க முடியாமல் கணவனை இழந்த அந்த பெண் தீபாவளி அன்னைக்கு தான் ஓன்னு கத்தி, கணவன் இறந்து போகும்போது ஒரு தீபாவளி அப்போ 3 மாத கர்ப்பத்தில் இருந்து இப்போ 10 வருஷம் ஆச்சு அந்த குழந்தை. அதை ஓங்கி ஓங்கி அடித்து அழும்போது அந்த மாமியார் ஓடி வருவாங்க. ஓடி வந்து நின்று, ஒரு பிள்ளையை நான் கொடுத்துட்டேனே, நான் அழறேனா, நான் தாங்கிட்டுருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த மருமக சொல்வா, உங்களுக்கு பிள்ளை போனதும் எனக்கு புருஷன் போனதும் ஒன்றாயிடுமா? அவ்வளோதான். நம்ம எல்லாரும் கூட நிற்கிறோம், எல்லாம் கொடுக்குறோம். பிஞ்சு பிஞ்சா 2 குழந்தைங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு தெரியுமா? ஒரு ஏசி ஹாலில் 10 நிமிஷம் ஏசி பத்தலைன்னா நமக்கு வேதனையாக இருக்குது. 10 நிமிஷம் ஏசி அதிகமானா நமக்கு வேதனையாக இருக்குது. நீங்களும் நான் இங்கே உட்கார்ந்துருக்கும் போது உங்கள் நன்மைக்காகவும் என் நன்மைக்காகவும் யாருடைய மகனோ யாருடைய கணவனோ யாருடைய அப்பாவோ யாருடைய சித்தப்பனோ எல்லை தெய்வங்கள் மாதிரி, எல்லை சாமிகள் மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய மதுரை வீரன் சாமிகள் ஊர் பூரா உட்கார்ந்துருக்கு. எல்லா எல்லைகளையும் இன்னும் பதற்றம் தான் எல்லையில். ஏன் நான் மட்டும்தான் 10 மாதம் சுமந்து பெற்றேன்னா அவங்க அம்மா என்ன தும்மி பெற்றாளா என்ன? அவளும் கஷ்டப்பட்டு தானே பெற்றிருப்பா. அவளும் கை வளர்ந்ததோ கால் வளர்ந்தோன்னு பார்த்து தானே வளர்த்துருப்பா. தூக்கி கொடுக்கணும்னா என்ன ஒரு முதுகெலும்பு இருக்கணும். 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அந்த பெண்மணி இங்கே ஏறி வரும்போது எனக்கு சத்தியமாக தோணுது, பொழந்து உள்ளே போயிட மாட்டோமா அப்படின்னு. அவ்வளோ கூச்சமாக இருக்குது, அவ்வளோ வெக்கமாக இருக்குது.
அப்படி ஒரு இனம் இருக்கிறதே தெரியாமல் நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டே இருக்கேன்ப்பா. சுவாசிச்சுட்டு இருக்கேன், திங்கிற சாப்பாடு ஜீரணமாகுது, உடுத்துற உடுப்பு பொருத்தமாக இருக்குது, இது பத்தலைன்னு இன்னொன்று போய் கேட்க தெரியுது எனக்கு. ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, இதை நான் கொடுக்க வேண்டியது, இந்த விருதை நான் முதல்ல பகிர வேண்டியது என்னுடைய மாணவர்களுக்கு. மாணவர்கள்னு கூட சொல்லக்கூடாது, மாணவ செல்வங்களுக்குன்னு சொல்லுவோம். மாணவ செல்வங்களுக்கு. என்னுடைய மாணவர்களான எத்தனை மேடையில் பேசுகிறேன், என்னுடைய மாணவர்களான எத்தனை குழந்தைங்க இராணுவத்தில் இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க கார்கில்ல நிற்கிறாங்க தெரியுமா? ஒரு பொங்கல் அன்னைக்கு காலையில் என்னை கூப்பிட்டு ஹாப்பி பொங்கல் மேடம் அப்படின்னு சொன்னபோது, எங்கடா இருக்க? ஐயோ -30 உட்காந்துருக்கேன். ஒரு தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் கூட உதடு கீறி போச்சுன்னா ஒரு வேஸ்லைன் பூசிக்கிற அளவுக்கு தான் நமக்கு தாக்கு பிடிக்க முடியும். அங்கே உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன், ஐயோ தாங்க முடியல. நீ வந்ததுக்கப்புறம் நான் எப்படிடா ஹாப்பி பொங்கல் மேம், நான் ரெட் கேட்டகரியில் இருக்கேன் மேம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கால் ஷூலேஸ் கூட கழட்ட முடியாது மேடம், 24 மணி நேரமும் யூனிஃபார்மில் தான் இருப்பேன். ஆரஞ்சு கேட்டகரினா கால் கழட்டிக்கலாம், என் கையில் இருக்கக்கூடிய வெப்பனை கூட அன்லோட் பண்ணலாம், என்னால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி இருக்கியோ? ஐயோ சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க, நீங்கள் கொண்டாடுங்க மேடம், இந்தியாவை நான் பார்த்துக்கிறேன். ஒரு குழந்தை பெற்று கொடுங்கப்பா, வீடு ஆலயமாக போகும், அந்த வீடுகளெல்லாம் ஆலயம் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப மூச்சடைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு ஜனவரி 26 குடியரசு தினம், சபை நிறைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறேன், என் குழந்தை ஒருத்தன் அப்படி உட்காந்துட்ருக்கான், நீங்கள் கொண்டாடுங்க, நான் இந்தியாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்ன போது எல்லாரும் கைத்தட்டி, எங்களுடைய ஆசைகள் பரிபூர்ணமாக இருக்கும் உங்கள் பையனுக்கு அப்படின்னு சொன்ன போது, என் குழந்தைன்னு சொல்கிறது என் மாணவனை நான் சொல்லிட்டுருக்கேன். திரும்பி வரும்போது மறுபடியும் ஃபோன், மேம் விளக்கு கொடியேற்றியாச்சா? நான் இப்போ கூட சொன்னேன், ஒரு ஆரஞ்சு மிட்டாயை பார்த்தபோது பள்ளிக்கூடத்தில் கொடியேற்றுற ஞாபகம் வந்தது அப்படின்னு. கொடியேற்றியாச்சா? ஏற்றியாச்சு. நான் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான அடி மேலே கொடி ஏற்றிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், உன்னை பற்றி சொன்னேன்ப்பா, எல்லாரும் கைத்தட்டினாங்கடா, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் இந்தியாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது நான் சொன்னேன். அவன் சிரிச்சுட்டே சொன்னான், ஐயா எதுக்கு என்னை பற்றி சொல்கிறீங்க? நான் இல்லாட்டா இந்த ஆர்மி இருக்கும், ஆனால் இந்தியன் ஆர்மி இல்லைன்னா இந்தியாவே இருக்காதுன்னு போய் சொல்லுங்க போங்க. பூகம்பம் வந்தாலும், மழை வந்தாலும், படகு கவிழ்ந்தாலும், பாதாளத்துக்குள்ளே யாராவது போனாலும், ஆழ்குலைத்தினருக்குள்ளே ஏதாவது ஒரு குழந்தை விழுந்தாலும், ஏதோ ஒன்று பதபதிச்சு ஓடி வரும்போது என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் சொன்னான், எனக்கு ஒரு வருத்தம் உண்டு மேம். என்னடா வருத்தம்? எங்களுக்கு இங்கே ஒன்றும் பெரிய செய்தியெல்லாம் கிடைக்காது, ஏதோ ஒரு மூலையில் ஓடி போய் செய்தி கிடைக்குமான்னு பார்ப்போம். சில சமயம் எங்களுக்கு வர செய்தியில் நிறையா லஞ்சம், நிறையா ஊழல் எல்லாம் வரும்போது நான் நினைப்பேன், நான் நல்லவங்களுக்கும் நல்லவர்கள் அல்லாததுக்கும் சேர்த்துத்தானே காவல் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுவேன் மேடம். உங்கள் முன்னால் அதை தான் வைக்கிறேன். ஒரு வீரன் இறந்து போனால் எல்லாம் ஓடி போய் பார்ப்பாங்களாம். எதை பார்ப்பாங்களாம் தெரியுமா? அந்த காலை பார்ப்பாங்களாம், அந்த இராணுவ வீரனுடைய கால்களை பார்ப்பாங்களாம். இந்தியாவுடைய எத்தனை இடத்துல நடந்து 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 இந்த கால்கள் வந்திருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களாம். உங்ககிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், நான் சொன்ன இந்த 5 உள்வாங்கிக்கோங்க. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனையும் எல்லாருக்கும் தெரியுங்கிற அச்சம் வரும்போது நல்லது மட்டும் மனசுக்குள்ளே வரும். பேசக்கூடிய வார்த்தைகள் உலகமே ஒன்றாக சேர்ந்து ஒற்றை காதாக கேட்கும் அப்படிங்கும்போது நல்ல வார்த்தை மட்டுமே வாய்க்குள்ளே வந்துட்டுருக்கும். இறைவன் இந்த பூமிக்குள்ளே வரணும் அப்படின்னா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு வரும்பொழுது அடுத்த நிமிஷம் யூ வில் லிவ் அ லைஃப் வர்த் லிவிங். வாழ தகுதியான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். எதை கொடுத்தாலும் அது போனது திரும்பி வரும் அப்படின்னா கொடுக்கும்போது பார்த்து பார்த்து கொடுப்போம்ப்பா. கிழிஞ்ச நோட்டை யார் தலையிலையாவது தள்ளலான்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டோம். நான் கிழிஞ்ச நோட்டை தள்ளணும்னு நினைக்கக்கூடியவன் ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளியாக இருந்தால் என்ன பண்ணுவான்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, எத்தனை நாளைக்கு கனவு வேற நான் வேறன்னு இருப்பேன். நான் என் கனவாக மாறக்கூடிய நாள் வந்தாச்சுன்னு புரிஞ்சுதுன்னா ஐ வில் பிகம் அ மொபைல் ட்ரீம், ஐ வில் பிகம் அ லிவிங் ட்ரீம். வாழும் கனவாக நான் மாறுவேன். இது அத்தனையும் முடிச்சுட்டு நம்ம குடும்பம் அழகாச்சுன்னு நினைக்கும் போது கண்ணுக்கு தெரியாமல் யாரோ பெற்றெடுத்த குழந்தைகள் அவங்க ஃபயர் சர்வீஸில் போய் நின்றுக்கலாம், காவல்துறையில் போய் நின்றுக்கலாம், இல்லையா உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத எல்லைச்சாமிகளாக நின்றுக்கலாம். அங்கே அத்தனை பேருக்கும் இன்னைக்கு சொகுசாக உட்காந்து எனக்கு கிடைச்ச விருதுரை நான் சத்தியமாக பங்கு கொடுக்குறேன். அவங்க அத்தனை பேருக்கும் போக வேண்டியது இது. வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னு வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் இல்லைப்பா, வாழற ஒவ்வொரு நாளும் சாதிக்கக்கூடிய நபர் தான் வாழ்நாள் சாதனையாளர். அவங்க அத்தனை பேருக்கும் இது போகும். நம்ம திரும்பி போகிறோம், போட்ட குப்பைகளை பொறுக்கிறோம், குமிஞ்சு பொறுக்கிறோம், போட்ட அழுக்கெல்லாம் குமிஞ்சு பொறுக்கிறோம். எது குழந்தை பார்க்கக்கூடாதோ அது பார்க்காத மாதிரி பார்த்துக்கிறோம், எது குழந்தை பேசக்கூடாதோ அதை நம்ம பேசாமல் இருந்து பார்த்துக்கிறோம். தகுதியான அண்ணாந்து பார்க்கக்கூடிய பெருமைப்பட்டு கை தட்டக்கூடிய மூத்த தலைமுறையாக மாறுவோம். We will become accountable.
older generation. நன்றி, வணக்கம்.